வேற லெவலில் இருக்கு. நான் பார்த்த கட்சி நீயும் பாருங்க. ஐயோ கண்டிப்பாக இந்த கோபுரங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது படை வீரர்களாக இருக்கட்டும், காவல்காரங்க, மன்னர்களை கூட ஏறி பார்த்துருக்கலாம். அந்த ஒரு ஃபீலில் ஹாய் அன்பு தானே எல்லாம் சேதனைகள் வணக்கம். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டீஸ்வரம். அங்கே தான் இந்த கோபிநாத பெருமாள் கோயில் இருக்குது. இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரப்பளவான ஒரு கோவில் கூட சொல்லலாம். ஏன்னா அதோடைய உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த கோயிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி மிகப்பெரிய பரப்பளவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முற்றிலுமாகவே சிதலம் அடைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை ஆஞ்சநேயர், அதுதான் இந்த கோயிலில் உள்ள சிறப்பு. வாரத்தில் சனிக்கிழமை மட்டுமே இந்த கோயில் வந்து திறந்துருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாட்டி தான் உட்காந்துட்டு வரவங்களுக்கு கையில் துளசியை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பூஜை பண்ணுற பொருட்கள் இல்லாதனால இந்த பாட்டியை வந்து கொடுக்குறா, நம்ம தான் போய் அதை பூஜை பண்ணி வச்சுட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன வருத்தத்தக்கதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முன் கோபுரமாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற அது உள்ள ஒரு இரட்டை கோபுரங்கள் இருக்குது, அதுவாக இருக்கட்டும், அனைத்து விதமான நுழைவாயில்களுமே பார்த்திங்கன்னா முழுசாக சிதலம் அடைஞ்சு தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த கோவிலையும் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் எடுத்து வேலை பார்க்க போகிறதுனால இது மேலே ஏறுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்க வேலை பார்த்து, ஏன்னா நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்ததுனால கண்டிப்பாக இந்த கோயிலை எடுத்து இப்போ வேலை பார்க்க போகிறாங்க. அருகில் வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போதான், பழைய கோயில். அது முடித்ததும் இந்த கோயிலை வந்து வேலை பார்க்க போகிறதா அந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இந்த கோயில் உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக பழமை மாறிடும். அதுக்கு முன்னாடி இந்த பழமையான இந்த கோயிலை நம்ம வீடியோவில் ஃபுல்லாக எடுத்து போட்டுருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் பத்து அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா அந்த முன்கோபுரத்தோட மேலே போயிருக்கோம். மற்ற கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் மேலே போகிறதுக்கான வழி இருந்தும் மேலே வந்து அடைச்சிருப்பாங்க. இங்கே அது போல் வந்து அடைக்கலை. ஸோ நம்ம முதல் முறையாக என்ன பண்ண போகிறோம், அது மேலே வந்து போக போகிறோம், அதை உங்களுக்கு காட்டு போகிறோம். ஸோ எல்லா கோயில்களையும் உள்ள மாதிரி தான் பாருங்கள். எல்லா கோயிலுமே ஒரே தூணாக தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கற்களை வச்சு தான் ஒரு தூண் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல. கல் படிக்கட்டு, பெருங்கல் படிக்கட்டு, நம்பி போகலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம இது மேல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. அது இல்லாம இவ்வளவு சிதலம் அடைஞ்சும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் இதுல ஒரு மேட்ரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாடி உயரத்துக்கு வந்திருக்கும். ஆனால் ஒன்றும் தெரியல. வேற லெவலில் இருக்கு. ஐயோ நான் பார்த்த கட்சி நீயும் பாருங்க. ஐயோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்குள்ள இருக்கு. ஐயோ நான் கிட்டத்தட்ட இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வர்றது. நான் போயிருக்கேன். அது டாப் பார்த்தீங்கன்னா எண்டு முடிஞ்சிடும். இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களா. நான் எங்கே இருக்குங்கிறது என்னாலே நம்ப முடியல. எந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமாக செங்கற்களை வச்சு அந்த வடிவம். இதில் கூட பாருங்க, அந்த உள் டிசைனில் கூட கொடுத்துருக்காங்க. இங்கே படிக்கட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு அவ்வளோதான் ஒரு ஃப்ளோருக்கு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா செங்கற்களால் ஆயிருக்கு. அவ்வளோதான் போல, அவ்வளோதான் போக முடியுது. இடிஞ்சிட்டு போல. அதான் இதுக்கு மேலே ஒரு அந்த பாருங்க, அங்கே இடிஞ்சிருக்கு பாருங்க. மேலே இருந்ததுக்கான அடையாளம் தெரியுது பாருங்க. இருந்திருக்கு, காலப்போக்கில் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மேலே வந்து கீழே வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஹைட்டில் இருக்கு கிட்டத்தட்ட பாருங்க. நம்ம எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்கே இருந்து பார்த்தோம். இப்போ ரோடு எங்கே இருக்கு பாருங்க. ஹைட்டில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாடி ஹைட்டில் இருக்கும். நம்ம இதுக்கு மேலேயே அந்த ஃப்ளோர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கீழே இடிஞ்சு விழுந்ததுக்கான அடையாளம் தெரியுது. கண்டிப்பாக இது எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, கோபுரத்தை பராமரிக்கிறதுக்கும் காவலுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வழிகளை வச்சு இது ஃபுல்லாக ஆள் இருக்கிறதே தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலுமே யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், கோபிநாத பெருமாள் கோவில். கோபுரத்தோட அந்த பார்வையில் இருந்து பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்கள். நுழைவாயில்கள் வந்து சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் அந்த கருவறை அந்த அமைப்பானது, அதாவது அந்த ஆலயமானது ரொம்பவே நல்லா இருக்குது.
அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 கோபுரம். ஏன் ஒரு கோயிலுக்குள்ள பின்புறத்தில் என்ன ஏன் கோபுரம் இருக்குன்னு தெரியல. அதோட அமைப்பும் சரி வர புரியல. ஏன்னா முழுசாவே சிதிலம் அடைஞ்சதுனால நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுக்குள்ளே இருக்கிறது. ஸோ அவ்வளோ ஒரு கூலிங்கான ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி வெளியில் அவ்வளோ வெயில் அடிக்குது, உள்ள அப்படி இருக்கு. அங்கங்கே படிக்கட்டு வச்சுருக்காங்க. படிக்கட்டு இருக்கு, அந்த படிக்கட்டு அமைப்புகள் இருந்திருக்கு காலப்போக்கில். அதான் அங்கங்கே படிக்கட்டாக இருக்குது. ஸோ இங்கே இந்த இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். 3rd ஃப்ளோரில் போகிறதுக்கு இந்த படிக்கட்டும், அதுக்கு மேலே 4th ஃப்ளோரில் போகிறதுக்கும் அந்த படிக்கட்டும் இருந்திருக்கு. பாருங்க அந்த ஹோல் தெரியும் பாருங்க. இந்த ஃப்ளோர் காலப்போக்கில் இல்லாமல் போயிருக்கு. ஸோ கருங்கற்களை வச்சு அந்த கருங்கற்கள் மூலியமாக தான் வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சது இன்றைக்கி வந்து இதை நம்ம சுத்தம் பண்ணலான்னு தான் வந்தோம். ஆனால் இந்த கோயிலையும் எடுத்து வேலை பார்க்க போகிறதுனால நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இதில் தலையிட வேணாம். ஏன்னா யாரும் கண்டுக்காத கோயில்களை தான் நம்ம கண்டுக்கணும். இதை வந்து அறநிலைத்துறை எடுத்து பண்ண போகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம கோயிலுக்கு இன்னும் 2 கோபுரங்கள் இருக்குது. அந்த கோபுரத்தையும் காட்டுறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ நாட்கள் ஆயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கல் மாதிரி இருக்குது. அசைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த கோபுரங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது படை வீரர்களாக இருக்கட்டும், காவல்காரர்கள், ஏன் மன்னர்களை கூட ஏறி பார்த்துருக்கலாம். அந்த ஒரு ஃபீலில் தான் வந்து நம்ம இன்னைக்கு ஏறி பார்க்குறோம். இதில் ஏறுறாங்க இறங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்திருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நிலையில் ஏற முடியும். இந்த மாதிரி செடிகளை மக்கள் ஒரு கோயிலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி பிடுங்கி போட்டுட்டாலே பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் கோயில்கள் வந்து சிதிலமடையாது. என்ன பண்ணுறது, யாரும் நேராக கடவுளை தான் கும்பிட போகிறாங்களே தவிர மற்றபடியான வேலைகள் யாரும் செய்யறதில்லை. இந்த கோயில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா மதில் சுவர் இருந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் மதில் சுவர் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மதில் சுவருக்கு அடையாளமாக இருக்கிறது அதுவும் அந்த முன்புற மதில் சுவர். முன்புற மதில் சுவருக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து இந்த கோயிலுக்கு மதில் சுவர் இருந்ததுக்கான அடையாளங்களை கொடுக்குது. இரட்டை பனைமரம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை ஆஞ்சநேயர் இருக்குதுங்க. வேறு எங்கேயுமே இதை வந்து நம்மளால் காண முடியாது. இங்கே வரவங்க இதை தான் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று வணங்கிட்டு இருக்காங்க. இரட்டை ஆஞ்சநேயர். ஒரு ஆஞ்சநேயர் வந்து ஒரு கல் வந்து பெருசாகவும், இன்னொரு ஆஞ்சநேயர் கல் வந்து சின்னதாகவும். ஸோ முக அமைப்பு 2மே ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அந்த கோபுரங்களை போய் பார்ப்போம். பாட்டி தூக்க முடியலையா? சரி பாருங்கள் அந்த பாட்டியோட வயசு என்னவா இருக்கும். பாட்டி வயசு என்ன? 85 வயசு ஆகுதாங்க. அந்த பாட்டி வந்து தலையை தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்து நம்ம பாவப்படக்கூடாது. அவங்களோட உடல் வலிமை என்ன அவங்கள்கிட்ட இப்போ காட்டினேன். பாருங்க இந்த கோயிலோட சுற்றளவு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. எப்படி இந்த இவ்வளோ நாள் இந்த கோயிலை வந்து எடுக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க கோயில்கள் எவ்வளோ அழகாக இருந்தோம். இந்த கோபுரத்தோட அமைப்பை பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கருவறை திறந்துருக்கு. ஏன்னா சனிக்கிழமைகளில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து திறந்துருக்கும். உங்களுக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் அமைப்பு அந்த வாசலில் உள்ள வர மாதிரி இருக்குது. உள்ளே வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெருக்களோட இந்த கோயில் வந்து இணையுது. ஏன்னா மக்கள் இதில் தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த தெருவில் இருக்கிறவங்க அந்த தெருவுக்கும், அந்த தெருவில் இருக்கிறவங்க இந்த தெருவுக்கும். இந்த கோபுரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி பிடிங்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து வெளியில் இருக்கிறது முன்கோபுரமாக இருக்கும். ஸோ இந்த கருவறைக்கு நேர் பின்னாடி இருந்தால் கூட ஏதோ ஒரு அமைப்பில் இருக்குன்னு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா கருவறைக்கும் இடதுபுறத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுழைவாயில் இருக்குது. இதுக்கு பின்னாடியும் ஒரு நுழைவாயில் இருக்குது. இதுவுமே நல்லா பெருசாக தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் பாருங்கள் இடிஞ்சு சுற்றியே கிடக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் கல்வெட்டுகள் கூட இதில் இருக்குது. இந்த இடத்துல கல்வெட்டு இருக்குது. ஆனால் உடஞ்சிருக்கு. கல்வெட்டு இருந்து தெரியுதா? கல்வெட்டு
கல்வெட்டு இருந்திருக்கு. ஸோ ஸோ 1-2 வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் தெரியுது. இந்த காரணம் இல்லாமல் கண்டிப்பாக சும்மா மட்டும் இதை கட்டியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு காரணம் இருக்கும். இதை புதுப்பிச்சா கூட அந்த பழைய இதுக்கு வராது. மதில் சுவர் இல்லை, ஆனால் இடம் வந்து ஆக்கிரமிக்கப்படலை. ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பாருங்கள் வீடு தான். அந்த வீடுகள் தான் இன்றைக்கி மதில் சுவராக இருக்குது. உள்ள ஒரு அழகான ஒரு கொய்யா மரம், நிறையா கொய்யாக்காவோட பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ கொய்யாக்கா இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கோம். அதை நீங்கள் உணர்ந்துக்குங்க. நான் எங்கேயும் காட்டுக்குள்ளே போல், நம்ம வந்து ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கோம். நான் உங்களை வேறு எங்கேயோ வீடியோ எடுக்க கூட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் முதல் நுழைவாயிலேருந்து அழகாக காட்டிக்கிட்டு வரேன். ஸோ 2 நுழைவாயில்களை பார்த்து பாருங்கள். இது வந்து இது வந்து ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. அந்த கோபுரம் இல்லாமல் இது ஒரு முன் கோபுரம் வச்சு இந்த இடம் வந்து ஏதோ ஒரு ஆலயமாக இருந்திருக்கு. காலப்போக்கில் சுத்தமாக இடிஞ்சிருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே தரமட்டமாக இருக்குது. கற்கள் எந்த அளவுக்கு, அதாவது கற்கள் எதுவுமே உடையப்படலை. அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் தானே கட்டுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளைக்கு தளர்ந்து கிடக்கிற மாதிரி கிடக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் அந்த கோயிலோட ஒன் ஆஃப் த கற்கள் இதெல்லாம். ஐயோ, இது பாருங்க. முகத்தில் உடச்சி இந்த மாதிரி முகம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ முகாலய படையெடுப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலிக் கஃபூர் படையெடுப்பில் நம்ம கோயில்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி முழுசாக இடிக்கிறத தாண்டி என்ன பண்ணுவாங்க, இவங்க எதை வச்சு வணங்குறாங்கன்னா, ஒரு முகத்துக்கு அழகு வந்து இந்த மூக்கு தான். இந்த மூக்கு இல்லை அப்படின்னா அதை வந்து வணங்க மாட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த மூக்கு கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிதைக்கப்பட்டிருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. கோயில் சுற்றி இருக்கிற, என்னால் நான் கோயிலுக்குள்ளே இருக்கிறதே நம்ப முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ பாருங்க எந்த அளவுக்கு இடிஞ்சு ஃபுல்லாக கிடக்குது. இங்கே கல்வெட்டு இருக்குது பாருங்கள், அழகான கல்வெட்டு. ஃபுல்லாகவே கல்வெட்டு தான் இருக்குது. கல்வெட்டை தான் இருக்குது. என்னென்னா சிதவடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால சரியா கல்வெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எழுத்துக்கள் அலையாது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது இந்த அச்சு எடுப்பாங்க, கல்வெட்டு அச்சு எடுப்பாங்க. அப்படி எடுத்து தான் இதை வந்து தெளிவாக ஃபுல்லாகவே கல்வெட்டு தான். ஃபுல்லாகவே கல்வெட்டு தான் இருக்குது. முழுக்க கல்வெட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் சிலை, குட்டி சிலைகள் ரொம்பவே. அதான் சொல்கிறேன், இது வந்து அந்த முன்மண்டபத்தை தாண்டி இது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. ரொம்ப சிதலம் அடைந்து விட்டது. கல்வெட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. பராமரிச்சிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் தான். அங்கே பாருங்கள், இந்த சிறு கற்களில் அந்த இதில் கூட கல்வெட்டு தான் ஃபுல்லாகவே. மேலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கல் எப்போ விழுங்கிறதே தெரியாது. எல்லாரும் வணங்குற ஒரு கோயில், மிகப்பெரிய அளவில். ஏதோ காட்டுக்குள்ளே ரொம்ப இது போகிற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு கோபுரம். இதற்கு நேர் ஏற்றாப்புல தான் இப்போ நம்ம ரெண்டாவதாக ஒரு முன்கோபுரம் காமிச்சோம் பார்த்தீங்களா, இரண்டாவதாக ஒரு நுழைவாயில். அது வந்து இந்த ஆலயத்துக்கு உண்டாதாக தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு நேர் ஏற்றாப்புல தான் இருக்குது, காட்ட முடியல. ஃபுல்லாகவே புதர் மண்டி கிடக்கு. இது ஒரு ஆலயமாக இருந்திருக்கணும். இதுக்கு நேர் ஏற்றாப்புல தான் இருந்திருக்கு. பள்ளமா சுற்றிலுமே பார்த்திங்கன்னா கல்வெட்டும்
வெறும் கல் சிலைகள் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோயில் புதுப்பிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தோற்றம் அளிக்கும். கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற பட்டீஸ்வரத்தில் இருக்கிற கோபிநாத பெருமாள் கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ எந்த சோழரால் கட்டப்பட்டதுங்கிறான அந்த இது இல்லை. கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், நம்ம இருக்கிறது ஒரு கோவில் வளாகத்துக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, பார்த்துட்டு இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறத உங்கள் மனசில் என்ன படுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது போல் கோயிலுக்கெல்லாம் தயவு செஞ்சு வந்துட்டு போங்க. நீங்கள் வந்து புதுப்பிச்சிருக்கிற கோயிலுக்கே போய் எந்த விதமான இதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான கோயில்களுக்கு நீங்கள் வர்றது மூலயமா தான் இந்த மாதிரி கோயில்களை எடுத்து புறணமைப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி.